ஹலோ எவ்ரிவன். இந்த லீட்கோட் சீரிஸில் வந்து அடுத்த பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து வேலிட் parenthesis. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என்னோட பேர் வசந்த்குமார். நான் வந்து ஒரு ஃபைனல் இயர் பிடெக் கிராஜுவேட். நான் இந்த சேனலில் வந்து கோடிங் டியூட்டோரியல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி மறக்காமல் வந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுறேங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து அல்காரிதமில் வந்து புஷ் ஆகும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து வேலிட் parenthesisோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் கோடிங் சொல்யூஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து வேலிட் parenthesis ப்ராப்ளம் 20 Leetcode. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராப்ளமோட கான்செப்ட் என்ன வந்து இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்ட்ரிங் வந்து இப்படி இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. இதில் வந்து செட் ஆஃப் parenthesis வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது நம்ம என்ன செக் பண்ணால் வந்து இது வேலிடான்னு செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு, ஒரு ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, ஃப்ளவர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு, ஒரு ஆங்குலர் ப்ராக்கெட் ஒரு சர்க்குலர் ப்ராக்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, இன்னொரு சர்க்குலர் ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து மொத்தமாக வந்து இந்த மாதிரி இருந்தால் வந்து இது வேலிட். ஸோ நம்ம வந்து ட்ரூன்னு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதுவே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து ஒரு ஓப்பனிங் ப்ராக்கெட், ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட், ஒரு ஓப்பனிங் ப்ராக்கெட், அப்புறம் வந்து க்ளோஸ்டு வேறு ஏதாச்சும் மறுபடியும் வந்து ஒரு க்ளோஸ்டு ப்ராக்கெட். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து இன்வேலிட்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஏன்னா வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆகிருக்கு, ப்ராப்பராக க்ளோஸ் ஆகலை. அதே மாதிரி வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, ஆனால் இங்கே ஓப்பனிங் ப்ராக்கெட்டே இல்லை. ஸோ இந்த மாதிரி இருந்தால் வந்து இன்வேலிட் ஃபால்ஸுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளமோட கான்செப்ட். ஸோ இதுக்கான வந்து கோடிங் சொல்யூஷனை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த வேலிட் parenthesisோட கோடிங் சொல்யூஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து எதை வச்சு சால்வ் பண்ண போகிறோம்னா வந்து ஸ்டாக்கை வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஒரு ஸ்டாக் அரேவை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இப்படி க்ரியேட் பண்ணக்கப்புறம் வந்து ஸ்டாக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு இதை மட்டும் போட்டு வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட் எலமெண்ட்டை வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஸ்டாக் டாட் அப்பண்ட் எஸ் ஆஃப் 0. ஸோ ஏன்னா வந்து அடுத்த இதில் வந்து இப்படி செக் பண்ண போகிறோம். ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு வேலிட் parenthesis தான் வந்து எப்பயுமே வந்து ஓப்பனிங்கில் வந்து ஸ்டார்ட் ஆகணும், ஃபினிஷிங் வந்து க்ளோசிங் ப்ராக்கெட்டோட வந்து எண்ட் ஆகணும். ஸோ இப்போ வேலிட் parenthesis இருந்தால் ஸ்டார்டிங் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு ஓப்பனிங் parenthesis தான் இருக்கணும். ஸோ அதனால் வந்து இந்த கான்செப்ட்னால வந்து இதை வந்து இப்படி வச்சுக்கிறோம். ஸோ வேலிட் parenthesisனால் செக் பண்ணுறதுக்காக வந்து சும்மா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்ட்ரிங்கிலேருந்து எடுத்து போட்டு வச்சுக்கிறோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோன்னா வந்து 1லேருந்து இப்போ வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் எலமெண்ட்லேருந்து ட்ராவர்ஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ஃபார் ஐ இன் எஸ் ஆஃப் எஸ் ஆஃப் 1லேருந்து. ஸோ அப்போ வந்து செகண்ட் எலிமெண்ட் வந்து ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து ஸ்டாக் வந்து ஃபுல்லாக எம்டியாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா வந்து நான் ஒரு கோடிங் அடுத்த ஸ்டேஜ் போகும்போது சொல்கிறேன் ஏன் இதுன்னு சொல்லிட்டு. ஸோ லென் ஆஃப் ஸ்டாக் if len of stack not equal to 0. ஸோ அப்போ வந்து ஸ்டாக் எம்டியாக இல்லை, ஸ்டாக்ல ஏதோ இருக்கு, ப்ராக்கெட்டோ இப்போ வந்து செட் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் வந்து இருக்குன்னு அர்த்தம். இப்போ 0 இல்லைன்னா வந்து ஸோ அப்படி 0வா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோன்னா வந்து எல்ஸ் அவள் தான் நம்ம ஸ்டாக்கை வந்து அந்த இதை வந்து அப்பன் பண்ணிக்கிறோம். ஸ்டாக் டாட் அப்பண்ட் ஐ. ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ணுறோம்,
அதில் ஒன்றுமே அதில் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுறோம். இருந்தால் வந்து அடுத்த கண்டிஷன்லாம் செக் பண்ணோம். அப்படி எதுவுமே இல்லைன்னா வந்து அதையே எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து இந்த மாதிரி வந்து செட் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் வந்து இப்படி இருக்குன்னா வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓப்பனிங் சர்க்குலர் ஆங்குலர் ப்ராக்கெட் ஒரு ஃப்ளவர் ப்ராக்கெட் வந்து போட்டிருக்கோம். ஸோ அடுத்து இது என்கவுண்டர் ஆகும்போது வந்து ஒரு ஆங்குலர் ப்ராக்கெட் என்கவுண்டர் ஆச்சுன்னா வந்து இந்த ரெண்டுத்தையும் வந்து பாப் பண்ணிருவோம். அந்த இந்த ஃப்ளவர் பேக்கெட் வந்து பாப் பண்ணுறோம். ஸோ கடைசியாக வந்து இப்போ வந்து இது அட்ரஸ் ஆச்சுன்னா வந்து சர்க்குலர் ப்ராக்கெட் அட்ரஸ் ஆச்சுன்னா வந்து இதையும் வந்து பாப் பண்ணுறோம். அப்போ அந்த ஸ்டாக்ல வந்து எதுவுமே இருக்காது, எம்டியாக இருக்கும். ஸோ அப்போ புதுசாக வந்து ஒரு மறுபடியும் வந்து ஒரு பாக்ஸ் ப்ராக்கெட் வந்து வந்துச்சுன்னா வந்து அப்போ மறுபடியும் என்ன ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்கும். ஸோ அப்போ எதுவுமே வந்து பாப் பண்ண முடியாது, எதுவும் செக்கும் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து அப்படியே வந்து ஸ்டாக்ல வந்து போட்டுப்போம். ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ ஸ்டாக் வந்து எம்டியா இல்லை. ஸோ அப்போ நம்ம வந்து இன்னும் செக் பண்ணணும். இஃப் எஸ் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் -1 is equal to opening opening bracket and I is equal to opening square bracket. ஸோ இந்த மாதிரி வந்து 3 ப்ராக்கெட்க்கு வந்து செக் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட், ஒன்று வந்து ஆங்குலர் ப்ராக்கெட், இன்னொன்று ஃப்ளவர் ப்ராக்கெட். ஸோ இந்த 3 இதுக்கு வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். இது தெரியாம இன்சைட்ஸ் ஆன் ஆயிடுச்சு போலயே. ஓகே. ஸோ இதே மாதிரி வந்து 2 டைப் ஆஃப் இதுக்கு வந்து நம்ம போட போகிறோம். அதே மாதிரி வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்கு இது வந்து க்ளோசிங் இந்த ப்ராக்கெட்டுக்கு. ஸோ இது ஓப்பனிங் ப்ராக்கெட், க்ளோசிங் ப்ராக்கெட். இப்போ என்ன கான்செப்ட்னா வந்து இப்போ வந்து அந்த ஸ்டாக்ல கடைசியாக ஆட் பண்ணுறது வந்து இந்த இதுவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாக்ஸ் ஓப்பனிங் ப்ராக்கெட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்கவுண்டர் பண்ணுறது, ட்ராவல்ஸ் பண்ணி என்கவுண்டர் பண்ணுறது வந்து இந்த ப்ராக்கெட்டாக இருந்துச்சுன்னா வந்து என்ன பண்ணுறோம்னா வந்து ஸ்டாக்கை வந்து பாப் பண்ணுறோம். பாப்னா அந்த இதை வந்து ரிமூவ் பண்ணுறோம். அந்த இந்த ப்ராக்கெட்டை வந்து ஸ்டாக்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸ்டாக் டாட் பாப். ஸோ அப்படி இல்லை, அப்படி இல்லைன்னா வெறும்னே மறுபடியும் வந்து அப்பன் பண்ணி போயிட்டே இருப்போம். ஸ்டாக் டாட் அப்பண்ட் ஐ. ஸோ இப்போ இது என்ன பண்ணோம்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாக்ல வந்து இப்படி இருக்கு, ஒரு ஓப்பனிங் பாக்ஸ் ப்ராக்கெட், இன்னொன்று வந்து ஃப்ளவர் ப்ராக்கெட். இப்போ வந்து ஒரு ஃப்ளவர் ப்ராக்கெட் அட்ரஸ் பண்ணிச்சுன்னா வந்து அந்த ஏற்கனவே இருக்கிற ஃப்ளவர் ப்ராக்கெட் வந்து பாப் பண்ணிடும். அதுவே அந்த மாதிரி இல்லாமல் வந்து இப்போ வந்து ஒரு புதுசாக வந்து சர்க்குலர் ப்ராக்கெட் வந்து அட்ரஸ் பண்ணுது, ஓப்பனிங் சர்க்குலர் ப்ராக்கெட். அப்போ அப்பன் பண்ணிக்கும், அவள் தான். ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி வந்து அப்பன் பண்ணி பாப் பண்ணி வந்துட்டே இருப்போம். இப்போ கடைசியாக என்ன இருக்கணும், ஸ்டாக் மொத்தமும் காலியாக இருக்கணும் ஒரு வேலிட் பேரந்தசிஸ்னா. ஏன்னா நம்ம வந்து செக் பண்ணி வந்து பாப் பண்ண போகிறோம் கடைசியாக இருக்கிறத வந்து. ஸோ அப்போனா வேலிட் பேரந்தசிஸாக இருந்ததுன்னா வந்து ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்கணும். ஸோ இஃப் லென் ஆஃப் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு 0, ரிட்டர்ன் ட்ரூ. அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்.
ஸோ இதுக்கு ஒரு வாட்டி ரன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதில் கரெக்ட் ஆயிடுச்சு. அவள்தான். ஸோ அவள்தான் அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வேணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வந்து லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா வந்து எனக்கு பர்சனலாக டிஎம்மும் பண்ணுங்கள். என்னோட எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கேயும் போய் செக் பண்ணுங்கள். ஸோ உங்களை வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.